97% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்களோட லேக் ஆஃப் டேலண்ட்னால அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்களா அப்படின்னா கிடையாது. தே ஸ்கிப் ஒன் க்ரூஷியல் ஸ்டெப் பிஃபோர் ஸ்டார்டிங் தி பர்சனல் பிராண்டிங். ஒரு பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மோஸ்ட்டாக அது யாருமே அதை பற்றி பேசுறது இல்லை. பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது நீங்க டெய்லி போஸ்ட் பண்றதுனால அது ஒரு பிராண்ட் ஆகாது. உங்களோட லுக் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் அது ஒரு ட்ரெஸ் கிரியேட் பண்ணுவான்னு பார்த்தா கிடையாது. நீங்க அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் அது வந்து உங்களோட பர்சனல் பிராண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் நீங்க ஒரு பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பேசிக்கான ஒரு 3 கொஸ்டினை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களோட கிளியரா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்சனல் பிராண்டிங் வந்து நீங்க த்ரூ அவுட் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ நீங்க பார்க்குறவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அவங்களோட பர்சனல் பிராண்டிங்கை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. அது எப்படி லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த 3 கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது இந்த பார்ட் 2ல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அண்ட் வெல்கம் பேக் டு பர்சனல் பிராண்டிங் கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட். இது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ரியல் ஸ்ட்ராட்டஜியோட ரியல் லைஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இந்த பர்சனல் பிராண்டிங் ப்ளூ பிரிண்ட்ல ஒரு பார்ட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட்ஸ் தேடுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஆடியன்ஸ் தேடுவோம், நமக்கு எது பேஷன், நமக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா உங்களோட பர்சனல் பிராண்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு டிஜிட்டல் பிராண்டிங்காக மட்டும்தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு லவுடான வாய்ஸாக இருக்குமே தவிர அது உங்கள் வாய்ஸ் தான் அப்படிங்கிற ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் பிராண்ட் கோட்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது இல்லாட்டி பிராண்டிங்காக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் என்னன்னா ஒரு போஸ்டிங் பண்ணுறது, நீச்சை சூஸ் பண்ணுறது, இல்லை நம்ம அந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது, இது மட்டும்தான் ஒரு பிராண்டுக்கான வேல்யூ நினைக்கிறாங்க. பட் ஒரு ரியல் பர்சனல் பிராண்டிங் இஸ் inside of you. This is the core business. நீங்க யாரு, உங்களால என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களோட ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியும், இது ஜஸ்ட் ஒரு எடிட்டிங்னாலயோ இல்ல உங்களோட டிசைனிங்னாலயோ இல்ல உங்களோட ஜாப் டைட்டில்னாலயோ டிசைட் பண்ற விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், if you are into a fitness, it's not about workout. If you are in marketing, it's not about tips. Your brand is the before and after journey you create to your audience. This is the brand oda basic core. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு கிளாரிட்டியா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஆடியன்ஸ் எதுக்காக உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியும். செகண்ட் கொஸ்டின், யோர் 3 லேயர் ஃபவுண்டேஷன். உங்க கண்டென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 லேயர் ஃபவுண்டேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் லேயர், செகண்ட் வேல்யூ லேயர், தேர்ட் வந்து விசிபிலிட்டி லேயர். இந்த லேயரை ஃபவுண்டேஷன் பண்றதுக்கு நீங்க உங்ககிட்டவே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரஸ்ட் லேயருக்கு why should people listen to you அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கிளியரா ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அண்ட் செகண்ட் ஒன், what part of your story build credibility? உங்களோட ஸ்டோரியில எந்த பார்ட் ட்ரஸ்டா கிரியேட் பண்ண வைக்கும் அப்படிங்கறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. வேல்யூ லேயர்ல வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ கிவன் டு யுவர் ஆடியன்ஸ்? உங்க ஆடியன்ஸ்க்கு எது கன்சிஸ்டன்சி கொடுக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஈஸியா உங்களால இந்த பேசிக்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல எமோஷனலா இருக்கட்டும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அண்ட் அதுல எதுல நீங்க வேல்யூ கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது விசிபிலிட்டி லேயர். இந்த விசிபிலிட்டி லேயர்ல how will you be remembered? உங்களை எதை வச்சு ஆடியன்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியரா இருங்க. அது உங்க டோனா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம், ஆர் உங்களோட கலரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு யூனிக் ஸ்டைலா இருக்கலாம். இதுல நீங்க எதுல வித்தியாசப்படுறீங்க அப்படிங்கறத நீங்க ஒரு விசிபிலிட்டி லேயர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது, காமன் மிஸ்டேக் பீப்புள் மேக்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங். இன்னைக்கு இந்த கண்டென்ட் பேசணும், நாளைக்கு இந்த கண்டென்ட் பேசணும் அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவே தவிர இதுல நம்ம எதை அட்ராக்ட் பண்ண போறோம், நம்ம ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ண மறந்துடுவோம். ஒரு பிராண்ட்னாலே ஒரு லோகோ கிரியேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். பட் அந்த லோகோக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கா அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காப்பி பண்றது, ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிரியேட்டர் கிட்ட இருந்து காப்பி பண்றது, நீங்க காப்பி பண்றது தப்பு இல்லை. பட் அந்த காப்பி பண்ற விஷயத்தை அவங்க சொல்ற கண்டென்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி நீங்க உங்களோட ரியல் லைஃபுக்கு எப்படி ரிலேட்டபிளா மாத்திக்க முடியும், அதை வச்சு நீங்க உங்களுக்கான ஒரு தனியா ஒரு யூனிக்கான ஸ்டைலை கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே தவிர ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிரியேட்டர் இருந்து காப்பி பண்ணி நீங்களும் அதை ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு வேல்யூவே கிடைக்காது. ஸோ அதுல வந்து ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஸோ இந்த பார்ட்ல நீங்க பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 பேசிக் ஃபவுண்டேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இருந்தாலும் சரி இந்த 3
பேசிக் ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ஹவு டு ஃபைண்ட் யுவர் நீச் இன் 2025 அண்ட் அதை எப்படி ஈஸியாக பண்ணணும், ஈவன் இஃப் யூ ஹாவ் மல்டிபிள் பேஷன் இருந்தாலும் சரி அது எப்படி உங்களுக்கான கரெக்டான நீச் எப்படி ஃபைண்ட் பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.